ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலநிலை மாற்றத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்கு. வருஷா வருஷம் வெயிலோட தாக்கம் தாங்கவே முடியல, அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. இந்த சின்ன வயசுல நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, மாதம் மும்மாரி பொழியும்ட்டு. அந்த டயலாக்லாம் இனிமேல் செல்லுபடியா ஆகாது போல இருக்கு. ஏன்னா 3 மாசத்துக்கு பெய்ய வேண்டிய மழை வெறும் 3 மணி நேரத்திலேயே கொட்டி தீர்த்துட்டு போயிடுது. இப்ப பாருங்க, துபாய்ல 1.5 வருஷத்துக்கு தேவையான மழை ஒரே நாள்ல கொட்டி தீர்த்துடுச்சு. இதுக்கு காரணம் கிளவுட் சீடிங்னு சிலர் சொல்றாங்க, சிலர் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்றாங்க. ஆனா ரொம்ப வருஷமாவே துபாய்ல நிறைய சயின்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம யோசிக்க முடியாத விஷயத்தெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்காங்க. இல்லைன்னா பாலைவனத்துல பெங்குவின் எல்லாம் வளர்க்க முடியுமா? சோ கிளவுட் சீடிங் மட்டுமே ஒரு காரணமா இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ கிளைமேட் சேஞ்ச் இதுக்கு மிகப்பெரிய காரணம் குளோபல் வார்மிங் தான். ஏன் இந்த குளோப் இவ்வளோ வார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டா, நம்ம எமிட் பண்ற கார்பன் டை ஆக்சைடும் மீத்தேனும் தான். நம்மளால அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்குலாம் சாத்தியம் ரொம்பவே கம்மி. ஏன்னா நம்ம தினந்தோறும் டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற விஷயம்லாம் எப்படி நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் ரீசனா சொல்றது பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ். டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற பெட்ரோல், டீசல், இந்த கச்சா எண்ணெயில இருந்து கிடைக்கக்கூடியது எல்லாமே இந்த குளோபல் வார்மிங்க்கு ரொம்ப பெரிய ரீசனா இருக்கு. பத்தாததுக்கு எல்லா காட்டையும் அழிச்சிட்டு வந்துட்டோம். இதனால என்னென்னலாம் பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ண போறோம்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் பிரச்சனையா நம்ம ஃபேஸ் பண்ண இருக்கிறது, நம்மளோட கடல் நீர் மட்டம் உயர்ந்துட்டே இருக்குது. உலகம் வெப்பமாக ஆர்க்டிக், அண்டார்டிக்ல இருக்க எல்லா ஐஸும் உருக ஆரம்பிச்சு கடலோட நீர்நிலை அதிகரிச்சுட்டு தான் வரும். இன்னும் கொஞ்சம் எளிமையா புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம சிங்கார சென்னை இருக்கு இல்லைங்களா, அது பாதி கடலுக்குள்ளதான் இருக்கும். நம்ம குமரிக்கண்டம் கடலுக்குள்ள மூழ்கி போன மாதிரி. ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா, ஓஷன் டீஆக்சிடேஷன். நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்க கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக ஓஷன்ல இருக்கிற கார்போனிக் ஆசிட் அதிகமாகும். அதனால கடல்ல வாழற உயிரினங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கண்ணு முன்னாடியே அழிஞ்சிட்டு வரக்கூடும். அடுத்தடுத்து நம்ம எல்லாமே பார்த்துட்டு கண் கூட பார்த்துட்டு வர்றதுதான் நடக்க போகுது. புயல், வெள்ளம், வறட்சி, காட்டுத்தீ. இந்த உலகத்தோட நுரையீரல் சொல்ற அமேசான் காடுகள் 18.7% காட்டுத்தீ அதிகரிச்சுட்டே இருக்குது. அடுத்து நிலமெல்லாம் வறட்சி ஆயிடும், விவசாயம் அடியோட அழிஞ்சிடும். பஞ்சம்தான். சாப்பாடு இல்லாம என்ன பண்ணுவோம்? பஞ்சத்துல ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுக்கப்புறம் இன்னும் உலகம் சூடாகி ஒரு கட்டத்துல இந்த பூமி வெப்பம் தாங்காம வெடிச்சு செத்துற போகுது. இதெல்லாம் ஆகாம இருக்கணும்னா என்னென்னலாம் பண்ணலான்ட்டு அடுத்த வீடியோல சொல்றேன். தேங்க்யூ.